வேட்பாளரா விவசாய சின்னம் ஏறு கலப்ப விவசாயி கண்டிப்பா போடுங்க. சரி 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 சரிங்க சார் சரி 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 ஹலோ விவசாயி உங்க ஊருக்கு அதை சரி 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 சரிங்க சரிங்க போட்டு 50 வருஷமா போட்டு எந்த இதுவும் இல்ல. மொழிக்காகவும் இனத்துக்காகவும் ஒரு ஓட்டு மண்ணுக்காக இல்ல. அப்ப சொன்னவங்க எல்லாம் வந்துட்டாங்க பல தடவை. வராதவங்களுக்கு நீங்க ஒரு தடவை வர வைக்கணும்ல, அப்படின்னா எங்களை குறை சொல்றது நியாயம். அப்ப வந்தவங்க ரைட்டு தான், நாங்க வரல இல்ல இன்னும். எல்லா வீடுல ஊர் முழுக்க இப்படிதான் சொல்றாங்க. அப்படி எப்படி திருட்டு போய் திருப்பி திருப்பி வரான்னு தெரிய மாட்டேங்குது. அதான் ஜனமா இருக்கு. என்னவா சரி வாய்ப்பு கொடுங்க. எல்லாம் செய்வார். நான் தான் நிக்கிறையா? நான் தான் நிக்கிற வேட்பாளர். நீங்க போடுறது இல்ல, எல்லாத்தையும் சொல்லணும். சரி சரி கடாயம் போடுங்க. ஆமா மறந்துடா வாக்கு செலுத்துங்க. விவசாயத்துக்கு நான் தான் நிக்கிறேன். விவசாயத்துக்கு கோடு போடுறேன். இல்ல இருக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வந்தேன்னு தெரிஞ்சுக்கங்க. சாப்பிடு உட்காரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி இருந்தாலும் வந்து கேட்காம போக கூடாதுல்ல, இன்னொருக்கு வர முடியாது. சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் கண்டிப்பா போடுங்க. என்னக்கா சரி 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 சரிண்ணா மகிழ்ச்சி. சாப்பிடு அப்படியா? சரி சரி பாருயா. அக்கா மறந்துடா பாத்து விடுங்க. எனக்கா சரி 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 அப்பாட்ட சொல்லுங்கயா. வேட்பாளர் வந்தாருன்னு சொல்லுங்க. அதுல இருக்கவர் வந்தாருன்னு சொல்லணும். சரி 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 மெல்ல மெல்ல பால் ஊத்துங்க. பால் ஊத்தி முடியும். பாலை ஊத்தி முடியும். ஆமா 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 சரி 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 ஐயா நான் தான் நிக்கிறேன். இசை மதிவாணன். ஆமா அண்ணா கண்டிப்பா போடுங்க. விவசாயி சின்னம் ஏற்கலப்பதாங்க விவசாயி. நிலையா நிக்கிறது இதுதானே. இதைத்தான் யாரும் விரும்ப வச்சிரும். சரி நாட்டுல முதன்மை மூலஸ்தானம் இதுதான். ஏன்னா விவசாய சின்னம் தான். இதைத்தான் நம்ம நினைக்கணும். நினைக்க வச்சிரும். சொல்லுங்க கண்டிப்பா நினைக்க வச்சிரும். சரி 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 அம்மா வர்றாங்கம்மா. விவசாயத்தோடு போடுங்க. விவசாயத்துக்கு போடுறோம். என்னையா இன்னும் பிள்ளைங்களா இருப்பான். தேர்தல் அவசரம் பொறுமையா கேட்டு கவனமா பார்த்து போகணும். மூஞ்ச பாத்துக்குங்க, சின்னத்தையும் பாத்துக்குங்க. சரி சரி ஆமா ஐயா வணக்கம். எனக்கு விஸ்வநாத பெரியங்க. ஆமா யாருங்க? எம்எல்ஏ தம்பி ஊர் மனோகரன். அவர் அண்ணன். அது ஆனந்தன். அவரு பிஜேபி மோடி கட்சி. இது உங்களை நாடி வர்ற கட்சி. கண்டிப்பா போடுவோம். விவசாய சின்னம் எங்க வீட்டுல 2 ஓட்டு இருக்கு. சரி 2 ஓட்டு மகிழ்ச்சியா போடுங்க. விவசாயி போடுங்க ஐயா. இந்த மாதிரி கண்டிப்பா வாய்ப்பு கொடுங்க. ஒரு மாற்றம் உருவாகட்டும். சரி எல்லாமே இல்ல. இது வரைக்கும் போட்டவங்க இது வரைக்கும் செய்யல. அப்ப அதை மாறி வந்து நிக்கிற எங்களுக்கு நீங்க செய்யணும். ஆனா எங்களையும் பார்த்து சலிச்சு திருப்பி அவங்களுக்கே போட்டீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. இது வரைக்கும் போட்டவங்க யாருமே செய்யல. உங்களை மாதிரி கோவத்துல இருக்க. இப்ப எங்க ஊருக்கு அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு பண்ணல உங்களுக்கு பண்ணல நாங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். நீங்க எங்கிட்ட வருத்தப்பட்டுட்டு மறுபடியும் கல்யாணி பேருக்கே போட்டக்கூடாது. யாரு செய்யலையோ அவனுக்கு போடுது. நாங்க இது வரைக்கும் ஜெயிக்காத கட்சி. இப்பதான் ஒரு மாற்றம் வரணும்னு வந்து நிக்கிறோம். இந்த சீமான் விவசாய கட்சி. இதே இந்த அவங்க ஊர் பக்கத்துல குவாரி இருக்குது. இது வரைக்கும் ஆட்சி யாராவது பண்ணிருக்காங்களா? பஸ் வர மாட்டுக்கு ஏதாவது கேக்குறாங்களா? ஏற்கல தூக்கி விவசாயி சின்னமே அவரை வச்சு வரைஞ்சு வச்சிருக்கோம். நம்ம மாதிரி எங்களை பெத்தவங்க தான் கொஞ்சம் மாறணும் வாக்க. என்னங்கம்மா
சரி நாங்கெல்லாம் இல்ல நியாயமா கேள்வி கேக்குறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போட்டுறணும். எங்களுக்கெல்லாம் எந்த இதுவும் புரியுது கிடையாது. புரியுது இந்த கேளுங்க, அங்க எங்கும் போனாலும் இந்த 150 ரூபா கொடுத்தா தான் ஆட்டோல கூட்டிட்டு போக முடியும். வேற எதுவும் புள்ள ஊட்டியா எதுவும் கிடையாது. 2 பேர் தான் இருக்கும், வேற ஆள் இல்ல. என்ன அதனால ஒரு பஸ் இருந்தா ஒரு 10 ரூபா போயிட்டு கொடுத்து நம்ம போகலாமா? 150 ரூபாய்க்கு நம்ம 150 ரூபாய்க்கு உழைச்சா தான் சாப்பாடு இல்லைன்னா வேற இல்ல. வேலைக்கு போக முடியாது. அப்படி அவங்க இருக்கு. தெரியும். சொல்லியிருக்கேன், அதான் ஓட்ட மாத்தி போடுங்க. சரிம்மா கண்டிப்பா பண்ணுங்க. வாய்ப்பு வரும். இந்த இப்ப புட்டல்பட்டின்னு ஒரு ஊருக்கு போனோம், அங்கேயும் பேருந்து இல்ல பஸ் இல்லன்னு சொன்னாங்க. அது நம்ம என்னன்னு பாப்போம், குறைஞ்சபட்சம் மினி பஸ் விடுறதுக்காக ரெடி மினி பண்ணுவோம். பஸ் வந்தா சரியா? போதும் சரி நமக்கு. வேற எந்த பஸ்ஸும் வேண்டாம். சரிங்கம்மா 10 சரிங்க, ரூபா கொடுத்து இந்த மினி பஸ்ஸே நமக்கு போதுங்க. புரியுது புரியுது. ஆமா. சரிம்மா கண்டிப்பா ஓட்டு போடுங்க. போ, நான் சரி நீங்க இருங்க நீங்க இருங்க நீங்க இருங்க நீங்க துண்டு கொடுப்போம். இருங்க இருங்க இருங்க. எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போகுதுல, அதுக்கு நான் தான் எம்எல்ஏ எலெக்ஷன்ல விவசாயி சீமான் அவருக்கு கட்சி இருக்கேன், அதுல நாம் தமிழர்ல இருந்து நிக்கிறேன். விவசாய சின்னம் ஏற்கனவே தாங்க விவசாய சின்னம். வேட்பாளர் அது மகன பேரலை ஓ அவங்க காட்டிட்டு இருக்காங்க. சரி சரி ஒரு முறை கண்டிப்பா ஓட்டு போடுங்க, விவசாய சின்னத்துக்கு போடுங்க. ஐயா ஒரு மாற்று அரசியல் உருவாகட்டும். எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறான் தான் வேட்பாளர் சீமான், நாம் தமிழர் சீமான் கட்சி விவசாய சின்னம். ஓட்டு போட்டு விவசாயிக்கு என்ன இத்தனை வருஷமும் திமுக அண்ணா திமுக போட்டிருக்க, எதுவும் செய்யல அந்த பேக. கண்டிப்பா நம்ம ஆளு செய்வாரு. வந்தா ஒரு ஓட்டு போட்டுரு, கலப்பை ஏர் கலப்பை புரியுதாச்சுன்னா கண்டிப்பா போட்டுறேன்னா. சரிங்க. கண்டிப்பா போடுறேன். நாம் தமிழர் கட்சியில இருந்து வர்றான், ஒரு மாற்று அரசியலை எந்த கட்சியோட கூட்டணி வைக்காம தனிச்சே நிக்கணும்னு நினைக்கிறான். நீங்க உங்களுக்கு அடிப்படை தேவை இருக்கு பாத்தீங்களா, அந்த அடிப்படை தேவைகளை முதல் வேணும், 1000 2000 வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரே கட்சி நாங்க தான். சரிங்களா? அதனால நம்பிக்கையோட ஓட்டு போடுங்க. இந்த பெரியவங்க எல்லாம் பாவம் பஸ்ல அதுன்னு சொல்லும்போது நமக்கு ஒன்றும் சொல்லவே முடியல. கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுவோம், நீங்க வாய்ப்பு கொடுங்க. என்னமா சரி விவசாயத்தை ஓட்டு போடுங்க. வாய்ப்பு கொடுங்க, நம்பிக்கையோட வாய்ப்பு கொடுங்க. என்னையா வாய்ப்பு விவசாய சின்னம் நம்ம வேட்பாளர் வரதான் பாத்துக்கிட்டு சீமான் பாத்துக்கிட்டு சீமான் நம்ம அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுறத கண்டிப்பா 3 முறை டாக்டர் போடு. வாக்கு செலுத்துங்க விவசாய சின்னம். ஐயா ஐயா கண்டிப்பா செய்வோம். சரி சரி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் எல்லாரும் சரிங்க சரி சரி. ஐயா நான் தான் வேட்பாளரை போட்டிடுறேன், நான் தான் நிக்கிறேன். ஆமா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நம்ம வேட்பாளர் வரதான் பாத்துக்கோங்க. ஒரு ஓட்டு விவசாய சின்னத்துக்கு போடணும். திமுக கண்டிப்பா வரும். கண்டிப்பா கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். விவசாய சின்னத்துல போட 100 ரூபா 150 ஆகுது, ஆட்டோ 100 ரூபா 150 ஆயிடுது. அதான் என்னோட செஞ்சா என்ன எல்லா சௌகரியமும் வரும். அப்ப காசு இருக்கவங்க மட்டும் தான் அரசியல் நிக்க மாதிரி ஆயிரும். நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா, செஞ்சு கொடுங்க நான் செஞ்சு கொடுங்க போட சொல்ல இல்ல கேட்கலாம், நான் செஞ்சு கொடுங்க நான் போடன்னு சொல்லக்கூடாது. அப்ப துட்டு இருக்கவங்க மட்டும் தான் வருவியா போட்டு கேளுங்க. கண்டிப்பா அம்மா கேக்குறாங்களா பஸ் வேணும்னு கேக்குறாங்களா கேட்கலாம். நான் வென்றா நான் கண்டிப்பா சொல்றதுங்களா நான் மண்ணி கண்டிப்பா கண்டிப்பா இல்ல. நீங்க மட்டும் இல்லாம இங்க 2 3 வயசானவங்க எல்லாருமே அதுதான் சொன்னாங்க. அது பண்ணு கண்டிப்பா கண்டிப்பா ஒன்றும் தப்பில்ல கேட்கலாம். கண்டிப்பா நீங்க ஜெயிக்க வச்சா நீங்க இல்ல, நீங்க திருப்பி வந்து கேட்கணும். உங்க ஊருக்காரங்க என் கூட இருக்காங்கல்ல, அவங்க இங்க என்னென்ன கோரிக்கை அவங்க சொல்லிடுவாங்க. நீங்க என்ன தேடி வர வேண்டிய அவசியமே இருக்காது. சரி சரி இது நல்லதா. சரி சரி ஒரு வழியும் கிடையாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல எல்லாரும் அதுதான் சொல்றாங்க, பெண்கள் வயசானவங்க எல்லாம் அதுதான் சொல்றாங்க. ஐயா நான் என்ன சொல்றேன், ஐயா நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் வென்றோம்னா நீங்க இப்படி திருப்பி அடுத்த தடவை இப்படி வந்து நிக்க வேண்டிய அவசியம் நான் விட மாட்டேன். இது மத்தவங்க எப்படி சொன்னாங்களோ செஞ்சாங்களோ தெரியல, எங்க வச்சு நாங்க சொல்றது. ஏன்னா நாங்க வெள்ளதுக்கு முன்னாடி எங்களால என்ன முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு மேட்ரு. எதுயா எலெக்ஷனுக்குள்ள இந்த பஸ் வரதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு. எலெக்ஷன்ல ஒண்ணும் எப்படி பண்ண முடியும், பண்ண முடியாது. நீங்க நினைச்சா பண்ணலாம். நாலு கழிச்சு தேதி அறிவிச்சிடலாம், நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இது அரசாங்கம் பார்த்து முடிவு பண்ண வேண்டியது.
இப்ப நம்ம கலெக்டர் பார்த்து இது ஒண்ணும் இல்ல. அதாங்கய்யா இப்ப அவர் நமக்கு வந்து ரொம்ப மோசமான இடத்துக்கு எந்த ஊருமே பஸ் இல்லாத ஊர் கிடையாது. எங்க ஊர் ஒண்ணு 40 உள்ளே படிக்கு. கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். அப்படி வென்றவர் வருவாரு. அவங்க நினைச்சா செஞ்சிடலாம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அது வரைக்கும் மகிழ்ச்சி ஆயிரும். எனக்கு தெரியலனா கூட அப்படி செஞ்சா நான் சந்தோஷப்படுவேன். நியாயமான பேச்சு தான். உண்மையில அதுதான் சரியா? ஏன்னா கண்டிப்பா இது நீங்க சொல்றது ஏன்னா உங்களோட தேவை. அப்பா ரொம்ப நாளா நீங்க கஷ்டப்படுறதுனால நீங்க சொல்றீங்க. அது கரெக்ட் தான். சரிங்களா ஐயா? ஆமா ஆமாங்க. நான் விவசாய சேர்ந்து நிக்கிறேங்க ஐயா. ஆமாங்கம்மா. போட்டுருங்க வாய்ப்பு. சரி 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 சரிங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி சரிங்கம்மா. விவசாய சேர்ந்துல கண்டிப்பா ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. ஒரு மாற்றம் உருவாகட்டும். ஊர் முழுக்க எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அதை நம்ம வென்றாதான் செய்ய முடியும். வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா போடுவோம். நாம் தமிழர் அக்கா நான் தான் நிக்கிறேன்க்கா. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. இது வரைக்கும் நம்பி எத்தனை பேருக்கு போட்டிருப்பீங்கல்ல, அவங்க திரும்பி கூட பார்க்கலங்கும் போது நீங்க மாத்தினா தான் அவன் பயத்துல திருப்பி வருவான். கரெக்டாக சீமான பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல. நிக்கிற யாராவது அரசியல்வாதி மாதிரி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு தேவை நோக்கம் அவனை மாதிரி ஏமாத்த நோக்கம் இப்படி வர வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நம்பிக்கையோட எல்லாரும் போட சொல்லுங்க. வாய்ப்பு கொடுங்க. ஆமா அதான் வேட்பாளர் நிக்கிறேன். ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பா விவசாய சின்னத்துல கண்டிப்பா போடுங்க. எனக்கா இல்ல அது பெத்தவங்களும் அது மாதிரி மாறணும். அதை ஏன்னா நாங்க ரெடி ஆயிட்டோம். நீங்க எங்களை பெத்தவங்க நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா நாங்க வந்துருவோம். சரி இந்தா சின்ன சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. நான் தான் வேட்பாளர் நிக்கிறேன். சரிங்க. என்ன காரணம் சொல்றாங்கம்மா? இல்ல எதுக்கு ஓஏபி தரலன்னாங்க? காடுகளை நிறைய கடைய மாப்பிள்ளை யாராவது இருக்கிற என்ன சொல்லுவாங்க? காடுகளை என்ன நான் இப்ப போய் 50 மைலுக்கு அங்கிட்டு போய் யாராவது வந்திருக்கு. யாராவது தான் அங்க இருக்க முடியும். நிறைய வெளியூர்ல இருக்க சாப்பாடு போனா எனக்கு ஓஏபி பணம் கொடுத்தாலையா கொடுக்க மாட்டேங்க. நானும் தாழ்வாவது 4-5 இடம் போய் அழைச்சிட்டேன். கிடைக்க மாட்டேங்குது. என் மகன் சொன்னாலும் உங்க கட்சிக்கு தான் நான் இந்த 3 வருஷமா ஓட்டு போட்டுருக்கேங்க. சரி இந்த எலெக்ஷன் முடியட்டும். நான் என்னன்னு பாக்குறது பண்றேன். இப்பதான் சொல்றீங்க. உங்க பையன் மூலமா தெரிஞ்சிருந்தா கூட என்னன்னு பாப்போம். உங்களுக்கு தங்கரவல் தாள தானே வரும். அதுதானே வரும். நான் எலெக்ஷன் முடியும். நான் சரி அந்த அவங்களுக்கு தெரியுது. நான் துரப்பாண்டி அம்மாவா? சரி அப்ப என்னன்னு கேட்டு துரப்பாண்டி அப்ப யாரும் சொன்னாங்கல்ல. சரி 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 ஓகே ஓகே ஓ சரி சரி. விஸ்வநாத பெரியங்கம்மா. ஆமாங்கம்மா. சரிங்க சரிங்க சரி. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கல்வி மருத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எனக்கு விஸ்வநாத பெரியங்கய்யா. நீங்க சின்ன வயசுல சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் இப்ப இல்ல. இல்ல அதுக்கு காரணமும் கூழு விக்கிற அளவுக்கு போயிருச்சு. வீட்டு கூழு கொடுத்தீங்கல்ல. இப்ப கூழு விக்கத்தான். இப்ப யாரு அப்படி குடிக்கிறா? இப்ப என் பிள்ளைலாம் கூழ் குடிக்க மாட்டேங்கல. நீங்க கொடுத்து நான் குடிச்சிட்டேன். என் பிள்ளைக்கு கூழ் இல்லாம போயிடுச்சுல. லிங்கையா லிங்கையா அது எம்பிக்கு. இது எம்எல்ஏ. அவங்க 2-3 தடவைக்கு முன்னாடி ஜெயிச்சாங்க. சரிங்க ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம் என்னங்கய்யா? சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒரு தடவை மாற்றி போடுங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நம்ம ஓட்டு கேட்டு வரும்போது அவ்வளவு கோபப்படுறாங்க. பஸ் வரல, தண்ணி வரல, அது வரல, குவாரி. அப்ப ஜெயிச்சவங்க ஏன் இதை பண்ணவே இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. அவன் பண்ணலன்னா அவனுக்கே திருப்பி போடுது. இப்ப நாங்க பண்ணுவோமான்னு கேட்டு அவனுக்கு திருப்பி போடுறத விட ஒரு மாற்றி போட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு கோபம் வரும். ஐயா ஏன் தோக்கடிச்சாங்கன்னு அவன் தெரியட்டும். சரிங்க வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துக்கு இந்த வட்டம் பெட்டியில முதல் 2-3 இடத்துல நிற்போம். சரிங்க ஐயா நான் தான் நிக்கிறேன் வேட்பாளரா. இந்த கலப்பான விவசாயத்தினம் மறந்துடாம பார்த்து ஓட்டு போடுங்க. ஒரு மாற்றத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. சரியாமா? உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி இலவசம் கிடைக்கணும்ல. அதுக்காக வாய்ப்பு கொடுங்க. சரி விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்க. முதல் நோக்கம் இயல்பா கல்வி மருத்துவம் குடிநீர் இலவசம்.
வேற இந்த 1000 500 டாஸ்மார்க்கு நாங்க மொத்தமா ஒழிக்கிறோம். டாஸ்மார்க்கு வருமானம் தேவையில்லை. இந்த இந்த நம்ம ஊர்ல என்ன இருக்கோ, இந்த நிலம் இருக்குன்னா இந்த நிலத்துல என்ன விளைஞ்சு இப்போ ஒரு நமக்கு இது சுத்தி இருக்குது, இங்க நல்ல தக்காளி விளைனா இங்க தக்காளியில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி ஒன்று உருவாக்கி நம்ம சைடுல இருக்கக்கூடிய ஒரு 500 பேருக்கு வேலை. அப்படியே அங்கங்க எல்லாருமே இப்ப நம்ம ஊர் கிராமம் தானே, எங்கோ இருப்போம், சென்னையில இருந்து திருப்பூர் தான் வேலைக்கு போறோம். அப்புறம் உள்ளூருக்குள்ள என்ன பண்றது? அப்போ அங்கங்க இருக்க வைக்கணும். எல்லாரும் வேலை வாய்ப்பு வெளியில போக கூடாது. ஒண்ணும் இல்லாம ஆடு மாடு மட்டும் பால்ல அவ்வளோ பைசா இருக்குது. அப்ப அதுக்கு தொழிற்சாலை பண்ணணும். அதுதான் எங்களோட நோக்கம். சரி மறந்துடாம வாக்கு செலுத்துங்க. விவசாயிச்சுன்னா அந்த பேனல்ல இருக்கவர் தான். சரி சரி. என்னன்னே எங்க ஊர்ல நல்லதண்ணி வர மாட்டேங்குது. இங்க இருங்க ரோட பாருங்க, எங்க ஊருக்கு ஒண்ணு வர மாட்டேங்குது. செவுச்சவங்க எல்லாம் அது தர இது தரம்காங்க, மொத்தம் வந்து செய்ய மாட்டேங்காங்க. எல்லாம் சொல்லத்தான் செய்றாங்க. நான் நல்ல தண்ணி இல்லாத எங்க உப்பு தண்ணி ஒரு நிமிஷம் குடிச்சு பாருங்க எப்படி இருக்கு. அதை தான் குடிக்காது. அப்புறம் என்ன செய்ய? இப்ப சொல்லிட்டு போயிருந்தாங்க எடுத்துட்டோம். தண்ணி எடுப்பாங்க. எடுத்தாரம்காக நல்ல தண்ணியா எதுவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்களே பாருங்க, எங்க ஊரை பாருங்க எப்படி கிடக்குன்னு. இந்த உப்பு தண்ணி தான் குடிக்கும். நல்ல தண்ணி மாத்தையில ஒரு நாள் வருது, நல்ல தண்ணி வருது. அத சொன்னா யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. இது தண்ணி நல்ல தண்ணி எதுல இருந்து வருது? ஒரு நாள் இந்த ஆனையூர்ல இருந்து வரும் ஒரு நாள். ஆனா என்ன வெளியில கேன்ல இது வண்டியில வருமா? குழாயில ஆனையூர்னா எங்க இருக்கு? ஆனையூர்னா நம்ம அதுல இருந்து அப்படியா? ஓ 500 ரூபா நம்மள்ட்ட வசூல் இந்த மாதிரி போடுங்க. கண்டிப்பா வென்றா கண்டிப்பா எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க. சரிங்க சரி. அப்படி இல்லைனாலும் இப்ப நான் ஜெயிச்சாதான் செய்வேன் அப்படின்னு தாண்டி ஜெயிக்கலன்னா எங்களால முடிஞ்ச என்ன போராட்டம் எதையதான் எங்களால முடிஞ்சு செஞ்சு கொடுக்க முடியும் அது செஞ்சு தரோம். அவ்வளவுதானே? சரியா? சரி. அடிக்கடி நாம் தமிழர் கட்சி உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணும். விழிப்புணர்வை ஏற்படுத்த. அதாவது தமிழ்னா என்னன்னு அநேகம் பேர் தெரியாமலே இருக்கான். மற்ற மொழி மேல வந்து அவங்க ரொம்ப ஆர்வப்படுதான். ஆனா தமிழினுடைய அந்த இன்பம் அவங்க தெரியல. அதை ஊட்டணும் மக்கள். என்ன கண்டிப்பாக தமிழாக வெல்லும். மகிழ்ச்சி. ஆமா விவசாயி சின்ன இந்த ஏற்கலப்பைய தோல்ல வச்சிருக்காரு பாருங்க, மறந்துடா போடுங்க. விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க. நான் தான் நிக்கிறேன். சொல்லுங்க, வீட்டுல எல்லார்ட்டையும் சொல்லுங்க. படிக்கிறீங்களாடா? எங்க எத்தனை படிக்கிறீங்க? எல்லாருமே நாங்க நடக்க தான் பஸ்ல ஏறி. அங்க அக்கரைப்பட்டில இருந்து நடந்தோம். எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டர். காலைல போகும்போது அப்படிதான் போய் காலையில பஸ் ஒரு டைம் மட்டும் பஸ். சாயங்காலம் டெய்லி நடந்து வரும். நான் நம்ம ஊருக்கு வரும்போது வந்து இந்த குவாரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தான் எனக்கு சொன்னாங்க. இப்ப இங்க வந்த போதான் எல்லாருமே பஸ்லன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் என்னன்னு பாக்குறேன். சரியா? சரிங்க. மத்த எம்எல்ஏ வேட்பாளர் யாரும் இப்படி வீட்டு வாசல் வந்து ஓட்டு கேட்க மாட்டாங்க. ஜெயிச்சிட்டோம்னா நீங்க இப்படி நின்று பேச வேண்டிய அவசியமே இல்லையா? நம்ம ஜெயிக்கல இது வரைக்கும் நம்ம வெற்றி பெறல. நாம ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஒரு வரும் இவ்வளவு நாள் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க செய்யவே இல்லை. அப்படி ஒரு காலம் வரும்போது நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு விட மாட்டோம். சரியா? சரிங்க. ஊர்ல பஸ் வருதானே, ஸ்கூல் பிள்ளையெல்லாம் கேளுங்க. இல்ல பாப்பா பேசு. ஒரு பாப்பா சொல்லுச்சு பஸ்ஸே வர்றது இல்ல. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எப்படி போக முடியும்? வண்டி இருக்கு, என் மகன் வண்டி வச்சுதான் போயிடுவான். வண்டி நாங்க விட்டாலும் எப்படி போக முடியும்? ஒரு அம்மா மாடி வீட்டுக்காரியெல்லாம் கொண்டு போய் காட்டுங்கடா. தெரியுமா? என்ன சொல்லியாச்சு யாரு? ராசாவா கம்மன்று சொல்லியாச்சுன்னு போறவனுக்கு என்ன இருக்கு? நீ வண்டி வச்சிருக்க, நீ போவ. எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்க போவேன்.
ஓட்டு போட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. யாரு? ஓட்டு போட்டோம்ல. யார் வந்தாலும் கேட்பேன். இல்ல யார் வந்தாலும் கேட்பேன். கார்த்திகேயன் ஏய் கார்த்தி, அம்மா யார் வந்தாலும் கேட்பேன். வரமாட்டாங்க, உங்க பிள்ளைங்க தான் வருவோம். வந்திருக்கோமா பிள்ளைய அதான் வாங்க, சொல்லுதீங்க. தம்பி வாங்க, தங்கச்சி வாங்க, மகன் வாங்க, யாரும் வேண்டாம்னு நாங்க சொல்ல. வாங்க எங்க ஊருக்கு சவரியம் செய்யுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வர வைங்கன்னு உங்ககிட்ட ஆமா. நிக்கிறோம் நாங்க. எங்களை வர வைங்கன்னு சொல்றோம். வந்தா உங்க இப்ப ஓட்டு தான் கேட்டு வந்திருக்கோம். ஜெயிச்சு வந்தா தான் செய்யணும். தெரியாம வேற வழி இல்ல. சரியா? ஜெயிச்சா இது வரைக்கும் இல்ல நான் நீங்க சொன்னதெல்லாம் இல்ல, சரிதான். நீங்க ஜெயிக்கிய. இல்ல நீங்க சொன்னதெல்லாம் இன்னொரு சரிதான். கட்சிக்காரங்க வராங்க. இல்ல இப்ப அதுதான் சொல்ல வரேன். அவங்ககிட்டயும் இல்ல இப்ப சொல்லுவேன். அதுதான் சொல்ல வரேன். இவ்வளவு நாள் நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். 50 வருஷமா 2 கட்சி தான் மாறி மாறி ஜெயிச்சிருக்கு இந்த தொகுதியில. மாறி மாறி ஜெயிச்சிருக்கு. ஆமா. அப்ப இவங்க செய்யலன்னு தான் நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க. அப்ப அந்த ரெண்டையும் தோக்கடிச்சு புதுசா நாங்க தான் இது வரைக்கும் வர்றதே நாங்க தான். நீங்க கேட்கலாம், இப்படி கேட்பீங்கப்பா, ஜெயிச்சிட்டு நீங்க போயிருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான் எல்லா இருங்க, கட்சிக்காரங்க இந்த பண்ணாங்க. வாரேன் அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு எங்கள்டையும் நீங்க செய்யாம உங்க 2 பேரும் ஏமாத்தினால அந்த 2 கட்சிக்கு தான் நீங்க மறுபடியும் ஓட்டு போட வேண்டிய சூழல் வரும். அவர் 2 பேரும் ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மாத்தி போட்டா தான். என்னங்க, ஓட்டே யாருக்கும் போடக்கூடாதுன்னு தான் ஒரு முடிவுல இருக்கு. எங்களுக்கு சௌரியம் வரட்டும், அப்புறம் போடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நீங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு, நாளைக்கு வருவாங்களா? அவங்ககிட்ட இதே அவங்க வரமாட்டாங்க. வேட்பாளர் யாரு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எந்த எம்எல்ஏ வேட்பாளர் உங்ககிட்ட வந்து இப்படி நின்னு பேசினாரு? யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. இல்ல ஒரு பேர் சொல்லுங்க. இல்ல பேர் சொல்லுங்க. எந்த எலெக்ஷன்ல? இல்ல ஆமா, நான் விளையாட்டுக்கு பேசல. இவ்வளவு நீங்க சீரியஸா என்கிட்ட பேசுனீங்கல்ல? இல்ல வாசல்ல இருந்து இல்லைங்கம்மா. எல்லாம் இறங்கி நின்னு பேசி இருங்கம்மா. எந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல எந்த எம்பி எலெக்ஷனை உங்ககிட்ட நின்னு பேசுனது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. வர மாட்டான், நான் அடிச்சு சொல்லுவேன். அப்படியெல்லாம் நிக்க மாட்டான். வண்டியில வருவான். இந்த மாதிரி ஊர்னு வச்சுக்கோங்க, உங்களை கூட்டு இங்க ஒரு கிளைச்சலாட்டு சொல்லி 100 ரூபா கொடுத்து கொட்டடிச்சு நிப்பாட்டுவான். அவன் போயிட்டே இருப்பான். பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. ஆனா இப்ப நான் கேட்ட கேள்விக்கு உங்கள்ட்ட பதிலே இல்ல. பதில் பண்ண இல்லைங்கிறதுல மாட்டா. அதுக்கு பரவாயில்ல, காரணம் நீங்க எங்களை இருக்கு. கேளுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. இல்லாம எப்படி இருக்கும்? ஆனா இல்ல நான் விளையாட்டுக்கு சொல்ல, நீங்க கோபப்படுறதுக்காக சொல்லல, நீங்க பேசுனதுக்காக சொல்லல. ஆனா அதுக்கு தீர்வை தேடாம தீர்வை கொடுக்குறவங்கள்ட்ட கோபம் மட்டும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. மறுபடியும் நீங்க அவங்கள்ட்ட போய் தான் நிக்க இப்படியே வேண்டிய சொல்ல. பேசி அழுத்து போச்சு. சரி, மகிழ்ச்சிமா. நான் மறுபடியும் அதான் சொன்னேன். வாய்ப்பு கொடுங்க. 2 திருடனை பார்த்துட்டு 3வது ஒருத்தரையும் நீ திருடன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த திருடன்ட்டே மாட்டுவாங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியாமா? படிச்சவங்க தான் இவ்வளவு தெளிவா இருக்கீங்க. படிக்காதவங்க கூட வந்துட்டு போறாங்க. இல்ல பொதுவா சொல்றேன். ஒண்ணும் தப்பு இல்ல. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த புதுசா வரவன திருடன் நம்பி அப்படிதான் இருப்பான்னு நினைச்சு பழைய திருடன்ட்டே மாட்டிக்கிறாதீங்க. சரியாமா? இந்த சரி, நீங்க மாறாம இருங்க. கண்டிப்பா உங்க 4வது தேர்தல் நிக்கமா? கூட 4வது தேர்தல் நிக்க 2 எம்எல்ஏ 2 எம்பி ஓட்டுக்கு 10 ரூபா கொடுக்காம போன தேர்தல் வரைக்கும் 1,30,000 ஓட்டு வாங்கி நிக்கிறேன். சரி. திருப்பி ஏன் நிக்கிறேன் தெரியுமா? இந்த மக்கள் தனக்கு ஒரு நல்ல வேணும்னு என்னைக்கு தேடுறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் முன்னாடி நிக்கணும்னு சொல்லி தான் நான் நிக்கிறேன். சரிங்களாமா? இவங்க தோக்கடிக்கிறான்னு சொல்லி எங்கேயும் வெளியே ஓடல. எங்க அண்ணன் சீமா 4 தடவை நின்றுருக்காரு. அவர் இன்னும் சொல்லிட்டே இருக்குமா, எந்த கட்சியோட கூட்டணி வச்சா இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிடலாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சா நாங்கள 10 பேர் எம்எல்ஏ ஆக முடியும். அப்படி ஆனா நீங்க ஒருத்தர் சொன்னீங்கல்ல, ஜெயிச்சோன்னா ஓடிடுவோம், அந்த லிஸ்ட்ல போய் சேருவோம். அப்படி ஆகக்கூடாது. அவங்களா தனிப்பட்ட முறையில் நம்ம தான் தேடி வரட்டும். அப்ப வரைக்கும் நிப்போம், நிக்கிறோம். கண்டிப்பா பஸ் அது ஓடிக்கிட்டு இருந்ததா? ஒரு டைம் தான் வருது. மூணு டைம் வண்டி உண்டு. காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, நைட் ஒண்ணு உண்டு. ஓடிட்டு இருந்த வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. ஸ்கூல் போகாம இப்ப வீட்ல இருக்கோம். ரூட் இருக்கு. பனையூர் ஃப்ரீ பஸ் வந்தோனே அந்த பஸ்ல விட மாட்டீங்க. அவங்க இது இல்ல. சரி, இலவச பஸ் வந்து பாருங்க, அந்த பஸ் 2 தடவை வரணும்ல. காலையில வரும். சாயங்காலம் 4:30 மினி பஸ் ஒண்ணு புதுசா ஒரு ரூட் போட்டாங்க. அந்த வண்டி சின்ன ஓப்பனை வர வரைக்கும் சங்கரங்கோல்டு சின்ன ஓப்பனை அப்புறம் ஆல்வின் வந்த வண்டி. அந்த வண்டி வந்து வர்றது கிடையாது. அவன் போர்டு மட்டும்தான் இருக்கும். போர்டுல சின்ன ஓப்பனை அப்புறம் கரிவளம் நூலூர் பிராக்கெட்ல இருக்கும். எங்க வரைக்கும் வர்றான்? வரதே கிடையாது. இல்ல எங்க வரைக்கும் வர்றான்? அந்த வண்டிக்கு வரதே கிடையாது. இல்ல எங்க வரைக்கும் வர்றான்? ஆக்சுவலா அங்க நம்ம மணலூர் இதோட முடிச்சுக்குவோம். மணலூர் சுவேரி போகுது போல இருக்கு. வீட்டு வரங்க பெருமாள் பஸ் தான் சரி, நான் என்னன்னு கேக்குறேன். நான் இங்க வந்து கல்குவாரி பிரச்சனை, இந்த ஊரு கல்குவாரி பிரச்சனை மட்டும் தான் எனக்கு சொன்னாங்க. இப்ப இங்க வந்ததுக்கு தான் எல்லாருமே பஸ்லன்னு சொல்றாங்க. பெருமாள் பஸ்ஸுக்கு முன்னாடி உள்ள பாஸ். எங்க படிக்கிறீங்க? இல்ல எங்க? பெருமாள் பஸ்ஸுக்கு பழைய பாஸ். ஆல்வின் வண்டிக்கு புது பாஸ். இப்போ வந்துக்கிட்டே முதல்ல வந்துச்சு பஸ். அப்ப இவங்க பாலம் கட்டுவோம், பாலம் கட்டியில பஸ் வராதுன்னு சொல்லிட்டு
பசங்களை இறக்கி விட்டு அது வரைக்கும் பஸ் வரட்டும், அதுக்கு பிறகு நம்ம திரும்ப பழைய ரூட்லயே விடலாம். இதெல்லாம் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க சொல்ல விட மாட்டாங்க. அன்னைக்கு வந்து கெட்டியாச்சு, இப்ப வரலாம், இப்ப எதுக்கு வர மாட்டேங்க? அவங்க வரலன்னு தான் வரல, பஸ் வர முடியல, வண்டி எடுப்பாங்க. இதான் காரணம். இப்ப வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா எலெக்ஷன் என்னன்னு பாக்குறேன். நீங்க இந்த தேர்வு வருதுல முடிச்சிருங்க. விடுமுறைக்கு எங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சிடும். நான் என்னன்னு பாத்துறேன். ஏன்னா இப்ப அந்த இடத்துல பாலம் அவசியமே இல்ல. ஆனா அந்த இடத்துக்கு பாலம் சரிங்க. சரி பாலம் நல்லா அந்த பாலத்தை அவர் ஓனரை பார்த்து பேசுவோம். பஸ் வர விடாம பேசுவோம். பழைய ரூட் ஏற்கனவே கேட்டா கவர்மெண்ட் பழைய பெருமாள் பஸ் இருந்துச்சு. அவர்கிட்ட பேசுவோம். ரூட் இருக்கு விட்டதுனால அவங்க அந்த வண்டி ஸ்டாப் இப்ப கவர்மெண்ட் வரலடா வான்னு சொல்லுவோம். அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேற ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி சரிம்மா. ஐயா விவசாயத்துக்கு ஓட்டு சொல்லுங்க அக்கா, மறந்துடாதீங்க. அம்மா நான் தான் போட்டிடுறேன் எம்எல்ஏக்கு. விவசாய சின்னம் ஏற்கலப்பை தோல்ல வச்சிருக்க விவசாயி மறந்துதான் போடுங்க. ஊர் முழுக்க அது இல்லை இது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நாள் ஓட்டு போட்டு என்னதான் சாதிச்சோன்னு தோணுது இல்ல? மாத்தி மாத்தி 30-40 அவன் தான் பார்த்திருக்கான். இந்த அடுத்த மாத்தி மாறி மாறி அவனுக்கு ரெண்டு பேருமே மாத்தணும். வேற ஒரு ஆளுக்கு தான் கொண்டு வரணும். அதனாலதான் நாங்க வந்து நிக்கிறோம். இங்க இப்ப நிக்கிற பிள்ளை எல்லாம் பாருங்க, யாரோ அரசியல் அது மாதிரி இருக்கமா? அப்ப வாசு யாருக்கு விரும்புறாரோ அவருக்கு தானே போடணும். அவர் தான் பாஸ் உங்களுக்கு. அதான் புள்ள கூட வந்து சுத்திட்டு இருக்காருல்ல. அப்படியா? கண்டிப்பா 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 சரி சரிங்க சரிங்க சரிங்க. வாரம் வாரம் விவசாயத்திலிருந்து கொண்டு போடுங்க. நான் தான் நிக்கிறேன். மறந்துடாம போடுங்க. இத்தனை போடுவோம்னு சொல்லுறதால போடுவாங்களா? சரிங்க சரிங்க. ஆமா ஒரு தடவை கண்டிப்பா வாய்ப்பு கொடுங்க. அப்படியா? சரி சரி எல்லாத்தையும் அந்த பாப்பா சொல்லிட்டு இருந்துச்சு. சரி இடம் நேரம் 4 மணிக்கு தான் வருவோம்ண்ணா. 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஓ இப்போ எக்ஸ்ட்ரா நாளில் இந்த ஒரு ஆஃப் வைக்கும் போது சிக்கல் ஆயிடுவாங்கண்ணா. இடையில மத்தியானம் போறதுன்னா ரொம்ப சிக்கல். மினி பஸ் நல்லா இருந்துச்சு. இந்த பஸ் வந்தோம்னா அது வரல. மினி பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் விட்டுருக்காங்க. விடவும் மினி பஸ் நிப்பாட்டிட்டாங்க. அதான் நிப்பாட்டிட்டு இப்போ கவர்மெண்ட் பஸ் வரல. மினி பஸ் நீங்க கவர்மெண்ட் பஸ்ல போறீங்க, மினி பஸ்ல வர மாட்டீங்கன்னு அவங்களும் வரல. தனியாருங்கறனால அப்படி பண்றாங்க. சரி 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 சரி.